சாலை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இஸ்லாமும் இஸ்லாமியர்களும். அது நிறைய பேர் இன்னைக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. தேவையான ஒரு விஷயம் தான். அது நம்மளுங்க நிறைய பேர் நம்ம சேனல்ல ஜாதி மதம் இல்லாம பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதனால விருப்பம் உள்ளவங்க பாருங்க, விருப்பம் இல்லாதவங்க பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு வீடியோ மட்டும் ஒதுக்கி விட்டுருங்க. இது முக்கியமா நிறைய பேர் இன்னைக்கு இஸ்லாமியர்களை பிரசங்கம் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய காரியங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால அதை சொல்லி முடிப்போம். அது தன்னுடைய செயல்பாடுகள் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணக்கூடிய அந்த இஸ்லாமியர்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சினிமாவுக்கு போய் தியேட்டருக்கு போய் சினிமாவை பார்க்கறது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இஸ்லாமிய பார்வையில மியூசிக் அப்படிங்கிறது ஹராமான ஒரு விஷயம். அதை பார்க்கறது கண்டிப்பா குற்றம் தான். அந்நிய பெண்களை பார்க்கறது குற்றம். இத மாதிரி நிறைய விஷயங்களை இஸ்லாம் போதனையா செஞ்சிருக்கு. அதனால அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கண்டிக்கிறாங்கல்ல. அப்படி கண்டிக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா சிலர் டிவியில பார்ப்பாங்க. டிவியில பார்க்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க. எல்லா வீட்லயுமே டிவி இருக்கும். ஆனா டிவி இருந்துட்டு என்னம்னாங்க அடுத்தவங்களுக்கு போதனை அழகா பண்ணுவாங்க. சினிமா தியேட்டர்ல போய் சினிமா பார்த்தான் அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க அந்த செயலை என்ன பண்ணுவாங்க, தியேட்டர்ல பார்க்கற அவ்வளவுதான். இவங்க ஆனா வீட்டுல டிவியில பார்ப்பாங்க. அதுலயும் சில பேர் இருப்பாங்க டிவி கரெக்டா வீட்டுல பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு சேனலும் பார்க்க மாட்டாங்க, நியூஸ் மட்டும் பார்ப்பாங்க. அதுல காமெடி பார்ப்பாங்க. அதுல காமெடியில மியூசிக் இருந்தா தப்பு கிடையாது. அவங்களோட பார்வையில காமெடியில மியூசிக் இருந்தா தப்பு கிடையாது. காமெடியில அனாச்சாரமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதுவும் அவங்களுக்கு தப்பு கிடையாது. அவங்க அடுத்தவங்களுக்கு சொல்ற விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க. நான் மத்த சேனல்லாம் பார்க்க மாட்டேன். ஒன்லி நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா நியூஸ் பார்ப்போம், அப்படின்னா காமெடி பார்ப்போம் அப்படிம்பாங்க. இது எந்த விதத்துல சரியான ஒரு நிலைன்னு தெரியாது. அதை விட முக்கியம் இன்னும் சில பேர் இருக்காங்க, நான் டிவிலையும் பார்க்க மாட்டேன், சினிமாவும் பார்க்க மாட்டேன் அப்படிம்பாங்க. செல்லுல பாத்தீங்க பக்கா எல்லா வீடியோவும் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஃபேஸ்புக் எனி டைம் அவங்க 24 hours ஃபேஸ்புக்லயே தான் இருப்பாங்க. ஆனா ஊருக்கு மட்டும் பக்காவா உபதேசம் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஆட்கள் நம்ம நிறைய பேர் பார்க்கலாம். அதே பாத்தீங்கன்னா ஊர்ல உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இது செய்யறாங்க, அதை செய்யறாங்க, அப்படி செய்யறாங்க, இப்படி செய்யறாங்க, நிறைய குற்றச்சாட்டுகளை அள்ளி அடுக்கிட்டே போவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயங்களை செய்யவே மாட்டாங்க. அது ஒரு 3 நாளைக்கு மேல தொடர்ச்சியா பஜ்ர் தொழுவ கூட போக மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு உபதேசம் பண்றதுக்கு நானே முன்னாடி போட்டி போட்டு நிக்கக்கூடிய நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம். அதை போலவே இன்னைக்கு நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. அது அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் உபதேசம் அப்படிங்கிறது. தன்னோட நிலையில இருந்து எதையுமே செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க மட்டும் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காலம் முழுக்கவும். அது ஒரு சாரார் அதாவது மறுமை நாள்ல ஒரு சாரார் எப்படி திரிவாங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்றதுனாக்கா, அது வயிறு கிழிஞ்சு குடல் சரிஞ்சு தொங்கிட்டு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அவங்களோட குடல் சரிஞ்ச குடலை இழுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்படியாப்பட்ட நபர்களை பார்த்து அவங்களால நல்ல நிலைக்கு வந்தாங்கல்ல, அதாவது தப்பு தவறுகள்ல இருந்து இவங்க சொன்ன போதனைகளை கிட்ட நல்ல நிலைக்கு வந்தாங்கல்ல, அவங்க கேட்பாங்க, எங்களுக்கு கூட நீங்க நல்லதான் சொன்னீங்களே, நீங்க ஏன் அப்படி தெரியுறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. நான் உனக்கு சொன்னேன்ல, அதை நான் செய்யவே இல்லை அப்படின்றதுதான் அவங்க அந்த இடத்துல சொல்லக்கூடிய பதிலா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உலக அழிவினுடைய அடையாளத்துல எது ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய நிறைய அனாச்சாரங்களை சொல்லலாம். அதை அடிக்கிட்டே போலாம். அதை பத்தி நம்ம பேசவே வேணாம். என்கிட்ட அதை பத்தி பேசணும்னு வச்சுக்கலாம், இன்னும் நமக்கு ப்ரெஷரே இன்னும் பெருசா பேசுற மாதிரி இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஷார்ட்டா முடிக்கணும் அப்படிங்கிறத பண்றோம். அதை பத்தி பேசல. நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லணும்னு நினைக்கக்கூடிய நீங்க, உங்களுக்காக பதிவு தான் இது. என்ன அப்படி புத்தி சொல்லணும்னு நினைக்கக்கூடிய நீங்க கரெக்டா நீங்க இருந்துகிட்டு அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிங்க. நிறைய பேர் இந்த சம்பவத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதனுடைய நிலை எப்படி இருக்கும் மறுமையில அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. ஏன்னு கேட்டா உலக அழிவினுடைய அடையாளமா ஒண்ணு எதை சொல்றாங்கன்னாக்கா, எல்லாருமே மார்க்கத்தை போதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நான் வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சேன்ல, அதுதான் இந்த மார்க்கத்தை எல்லாருமே போதிப்பாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய நிலை. அதனால என்ன பண்ணுங்க, மார்க்கத்தை சொல்றது தப்பு இல்லை. ஏன்னு கேட்டா சொல்லக்கூடிய நீங்க அப்படி நடக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா யாருமே நடக்கிறது இல்லை. அப்படிங்கிறது 90% யாருமே நடக்கிறது இல்லை. அடுத்தவங்களுக்கு மட்டும் அழகான முறையில பத்தி சொல்லுவாங்க. தன்னோட வீட்டுல எல்லாமே நடக்கும், அதை எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, கண்டும் காணாத மாதிரி இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்துல வளைச்சு வளைச்சு சொல்லுவாங்க. இது யாரும் ஒரு தனிநபரை நம்ம தாக்கல. டோட்டலாவே என்ன பண்றோம், இஸ்லாமியர்கள் மத்தியில நடக்கக்கூடிய 99% இஸ்லாமியர்கள் இப்படிதான் இருக்காங்க. அடுத்தவங்க பத்தி சொல்லுவாங்க. அதை விட பாத்தீங்கன்னா படம் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அப்படியே படவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புது படம் வந்த உடனே ஆளா அவங்க என்ன பண்ணுவாங்க, மொபைல்ல டவுன்லோட் பண்ணுவாங்க. சரியா, டவுன்லோட் பண்ணி அதை பார்ப்பாங்க. அது மாதிரி ரீல்ஸ் பார்க்கறது அவங்க முன்னோடியா இருப்பாங்க. எப்போதுமே ரீல்ஸ் தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கை அவங்க தூங்கினா கூட தானாக கையை சுட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டா அந்த ரீல்ஸ் பார்த்ததை பார்க்கறதா இருப்பாங்க. இதை மாதிரியான நிறைய முஸ்லீம்கள் இருக்காங்க. அப்படியே கூட நீங்க என்ன பண்ணுங்க, இந்த நோன்பு காலத்துல கூட நீங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். செய்யக்கூடிய நீங்க ஓகே. நான் என்ன கேட்டா ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்றீங்களா, பலகீனமா தான் படைச்சிருக்கான். மனுஷன் பலகீனமா தான் படைச்சிருக்கேன். அப்படி பலகீனமா படைச்ச மனுஷன் எதனால அப்படின்னு சொன்னாக்க,
இவன் தப்பு செய்யணும், தப்பு செஞ்சுட்டு என்னிடத்துல அதாவது இறைவனிடத்துல தௌபா செய்யணும். அப்படி செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை இறைவன் நேசிக்கக்கூடியவனா இருக்கான். யார் தப்பு செஞ்சுட்டு நான் செஞ்ச தப்புக்காக வருத்தப்படுறேன், யாரெல்லாம் என்னை காப்பாத்தி இனிமே இந்த தவறுதல்ல இருந்து நான் விடுதலைப்படணும் அப்படின்னு சொல்லி யார் தௌபா செய்யறனோ அந்த மனிதர்களை இறைவன் நேசிக்கக்கூடியவனா இருக்கான். இதை விட முக்கியமா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னாக்கா, யார் தவறே செய்யாத சமுதாயமா அந்த சமுதாயம் மாறி எல்லாருமே சின்ன அதாவது மலக்குமார்கள் மாதிரி எல்லாருமே பர்ஃபெக்டா இருந்தா இந்த சமுதாயம் இறைவனுக்கு தேவையில்லை, அழிச்சிட்டு வேற ஒரு தவறு செய்யக்கூடிய சமுதாயத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றான். அப்படிங்கும்போது தப்பு செய்யக்கூடியவன் தான் மனுஷன், அப்படி தப்பு செய்யலாம் அவன் மனுஷன் இல்லை. சரியா? ஆனா அதுக்காக நான் மட்டும் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்கல்ல, உங்களுக்கான பதிவு தான் இதை தவிர நான் மத்தவங்க குறை சொல்லணுங்கிற நோக்கம் இல்லை. நான் பர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க. பர்ஃபெக்ட்ங்கிற ஒரு விஷயம் யார்கிட்டயுமே கிடையாது. அப்படி இருந்தா என்ன பண்ண முடியாது, யாருமே மனுஷனா இருக்க முடியாது. கேட்டா ஆதம் நபி வரைக்கும் அல்லாஹ் இதை கட்டளையிட்டா இதை செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்தின் பக்கம் இந்த மரத்தின் பக்கம் நெருங்கிடாதீங்கன்னு சொன்னா அதெல்லாம் அவங்க முதல்ல செஞ்சாங்க. ஏன்னா சைத்தானோட தோட்டத்துல இருக்கும் மனிதர் இவர் தப்பு செஞ்சாகணும், தப்பு செஞ்சா மட்டும்தான் மனிதனா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களும் எடுத்துக்காட்டாதான் நம்ம இருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையே இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு போயிருக்கான். அப்படிங்கும்போது நானும் நீங்களும் என்ன சொல்லுங்க? அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செயல்களை திருத்திக்கிட்டே வரும்போது நான் உங்களை பாக்குறேன்னா இவர் இவ்வளவு பர்ஃபெக்டா இருக்காரு அப்படின்ற ஒரு நிலை, அதாவது உங்களை பார்த்து நான் மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது சிறப்பான தன்மை. யார் ஒருத்தவங்க நல்ல முஸ்லீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அல்லாஹ் பத்தி நினைப்பு வரணும், அவங்கள பார்த்தோன்னே எனக்கு இறை அச்சம் வரணும். அப்படி யாரை பார்த்தோதோ அவங்கதான் ஒரு நல்ல முஸ்லீம் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? இவங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பந்தா வெளி பேச்சு பேசிக்கிட்டு தான் வீட்டுல நடக்கிற அவ்வளோ அட்டுழியம் தப்பு தவறுகள் இது எல்லாத்தையும் விட்டுறாங்க. வெளியில் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு பேணுதலா பேசுவாங்க. அப்படி பேசுவாங்க அவங்கள மாதிரி இவங்க இஸ்லாத்தை போதனை பண்றதுக்கே வந்தவங்க மாதிரி இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, இரு முகம் வச்சிருக்காங்க. அவங்க அதாவது ஒண்ணு வெளியில அடுத்தவங்களுக்காக ஒரு முகமும் தனக்குன்னு ஒரு முகம், தன்னோட குடும்பத்துக்குன்னு ஒரு முகம் வச்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா வியாபாரம்னு வந்துட்டா பேசுறது எல்லாம் பொய்ய மட்டுமே பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. வியாபாரத்துல ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க. நானே பேசும்போது வியாபாரத்துல பொய்ய மட்டுமே பேசுவாங்க. கலப்படம் பண்றதுல முதல் இடத்துல இருப்பாங்க. இதை மாதிரி நம்ம நிறைய பேர் வருது. கலப்பட பொருட்களை வைக்கக்கூடாதுன்றதே உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு காலகட்டத்துல எந்த இடத்துல கலப்படம் இல்லாம இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஏன்னா கலப்படம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இதை போல நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு தப்பு தவறுகள் நிறைஞ்சு போன சமுதாயத்துல நம்ம இருந்துட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச திருந்தி வாழலாம், தப்பு கிடையாது. ஆனா நான் பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி அடுத்தவனுக்கு போதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரும் இனி வராதிங்க. அப்படி வந்தா அடுத்த வீடியோல யார் யாருங்கிற பட்டியல் போட்டே நம்ம சொல்றதுக்கு ரெடி ஆயிடும். அதனால பண்ணுங்க கொஞ்சம் உஷாரா இருந்துங்க. ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும்.